டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிற டேக் கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டேக்லைன் ஃபேமஸ் ஆன அளவுக்கு வாட் இஸ் டோபமைன், அது நமக்கு என்ன பண்ணுது, why is it important to human survival, இந்த விஷயங்கள்லாம் ரீச் ஆன மாதிரி எனக்கு தெரியல. வாட் ஆர் வி டூயிங் டு டோபமைன் these days? ஸோ டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் எமர்ஜ் ஆகி அது இவ்வளோ ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் டு டோபமைன் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சர்வைவல்ல டோபமைன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டு ஈட், கம்ப்ளீட், டு சர்வைவ் அண்ட் ரிப்ரொடியூஸ், இந்த 3 விஷயங்களுக்குமே டோபமைன் தான் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டிரைவிங் ஃபேக்டர். நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்யறதுக்கு நம்மள பின்னாடி இருந்து உந்துற அந்த ஒரு சக்தி தான் இந்த டோபமைன். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் தட் த்ரூ அன் எக்ஸாம்பிள். ஒரு டீனேஜ் பாய் இருக்காரு, ஹீ இஸ் பர்சியூவிங் அ கேர்ள். ஸோ அந்த பொண்ணை பார்க்க போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் காலையில் 5 மணிக்கு தான் போய் பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹவு மோட்டிவேட்டட் வில் ஹீ பி டு கெட் அப் ஏர்லி? ஏன் அப்படின்னா, திஸ் டோபமைன் டிரைவ்ஸ் ஹிம். உள்ள இருந்து இந்த டோபமைன் இட் டிரைவ்ஸ் ஹிம் டு பி மோட்டிவேட்டட் டு கெட் அப் ஏர்லி. ஸோ இதில் மட்டும் இல்லைங்க, ஒரு எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறதுலையா இருக்கட்டும், லைஃப்ல எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும்னு நைட்டு பகலாக கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இருந்தோம் அவங்கள தள்ளிட்டு இருக்க அந்த ஒரு உந்து சக்தி பார்த்தீங்கன்னா இந்த டோபமைன் தான். அப்படி இருக்கும்போது இந்த டோபமைனுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே, ஏன் இந்த டீடாக்ஸ் பண்ணணும்? ஆஸ் இஃப் இட் இஸ் அ டாக்ஸின் ஆர் சம்திங், ஏன் அந்த டீடாக்ஸ் பண்ணணும்? டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் ஏன் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். எக்ஸ்பிளைன் இட் பெட்டர். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். நீங்க உங்க வீட்டுல இருந்து கிளம்பி ஒரு டெஸ்டினேஷன் போகணும், அந்த வழியில நடந்து போயிட்டே இருக்கீங்க. போற வழியில உங்களுக்கு டயர்டா இருக்கு, தாகமா இருக்கு, ஒரு தென்னை மரத்தை பாக்குறீங்க, அந்த மரத்துல ஏறி இளநீ பறிச்சு குடிக்கிறீங்க. யூ ஃபீல் வெரி குட், தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்க. திரும்பவும் நடக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பசிக்குது, ஒரு மாமரத்தை பாக்குறீங்க, கல்லெல்லாம் எடுத்து அடிச்சு பாக்குறீங்க. ஒரு கல்லு கரெக்டா அந்த மாங்காய் மேல பட்டுடுது. யூ ஃபீல் வெரி ஹாப்பி அது கிடைச்சதுக்காக. ஹோ லக்கி ஐ ஆம், எனக்கு மாங்காய்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா நடந்து போயிட்டே இருக்கீங்க. இப்போ போற வழியில பாத்தீங்கன்னா ரோட்ல பார்த்தா குட்டி குட்டி பழங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு மரத்துல ரொம்ப பிரைட்லி கலர்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கு, ரொம்ப சூப்பரா ஃப்ளஷியா இனிப்பா இருக்கு. நீங்க எடுத்து சாப்பிடுறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. நீங்க நடக்கிற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸாவே இருக்கு. உங்களுக்கு பசிக்குதோ இல்லையோ கீழே இருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்க போயிட்டே இருக்கீங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு வரீங்க, பார்த்தாக்கா அங்க இந்த மரங்களை காணும். அப்புறம் கொஞ்சம் தூரம் சரின்னு நடக்கிறீங்க. அப்ப பாத்தீங்கன்னா அப்புறம் மறுபடியும் தென்னை மரத்தை பாக்குறீங்க, மறுபடியும் மாமரத்தை பாக்குறீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு அந்த மரத்துல ஏறணும் அப்படிங்கிற தாட்டே உங்களுக்கு வரல. ஏன்னா அந்த பழங்கள் ஈஸியா கிடைச்சது இல்லையா. இப்போ மரத்துல ஏறி கஷ்டப்பட்டு பறிக்கிறதுக்கு அந்த பழங்கள் கிடைச்சாலே பரவாயில்லையா இருக்குமே, அந்த பழங்களை தேடுறீங்க இப்ப நீங்க. ஸோ ஹியர் கம்ஸ் த ப்ராப்ளம். இப்போ நீங்கள் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங் பண்ணுறது, இல்லைனா புக்ஸ் படிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்த இடத்துல உங்கள் மொபைல் எடுத்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஒரு ரீல்ஸில் வேற யாராவது ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரைஞ்ச ஒரு விஷயத்த ஷார்ட்ஸில் நான் டைம் லேப்ஸில் போட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு அதை காட்டும்போது, அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த சேம் amount of dopamine உங்களுக்கு கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, why do it myself, இல்ல நான் ஏன் தேடி போய் ஒரு மியூசியத்துல அதை பார்க்கணும், எனக்கு தான் ஷார்ட்ஸ்ல கிடைக்குதுன்னு நம்ம ஈஸியான விதத்துல இதை உட்காந்து பார்க்குறோம். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது தேவையானதெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஃபுட்டை சமைச்சு சாப்பிடுற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீங்க இன்னைக்கு போயிட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்ல நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு அது கிடைச்சிடுது. அந்த அதே டோபமைன் உங்களுக்கு அங்க ரிலீஸ் ஆயிடுது. அப்ப என்னன்னா, the hard way நம்ம சூஸ் பண்றது இல்லை, ஈஸியா அது நம்மளுக்கு கிடைச்சிடுது. ஸோ நம்ம இதை சூஸ் பண்றோம். தட் இஸ் ஒன் திங். அனதர் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எஃபர்ட் போடும்போது, ஒரு பெயின் இன்வால்வ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராசஸ்ல அதை போய் அதை செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் அது கிடைக்கும். இட் வில் டேக் சம் டைம். ஆனா இப்போ நம்ம ஷார்ட்ஸ்ல உட்கார்ந்து 1 hourல எத்தனை ஷார்ட்ஸ் பாக்குறோம், அவ்வளோ பார்த்து 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 இன்ஸ்டன்ட் ரிலீஸ் ஆஃப் டோபமைன் கிடைக்க 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 என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய டோபமைன் ரிசெப்டார்ஸ், நம்ம பாடியில இருக்கக்கூடிய டோபமைன் ரிசெப்டார்ஸ் அந்த டோபமைனை சென்ஸ் பண்ற தன்னுடைய அந்த தன்மையை குறைச்சிக்குது. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு டெய்லி நீங்க சாக்லேட் கொடுத்துட்டே இருக்கீங்க, ஒரு நாளைக்கு 10 சாக்லேட் கொடுக்குறீங்க, அந்த குழந்தை வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கு. அது அந்த
ஒரு சாக்லேட்டை பார்த்தோன்னே வரக்கூடிய அந்த பரவசம்ன்றது அதுக்கு வராது. ஏன்னா அதுக்கு ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம் தானே. the same thing happens. ஸோ நம்மளுடைய பிரெயின்க்கும் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்துக்கும் நம்மளுக்கு ஈஸியா அந்த டோபமைன் ரிலீஸ் ஆக ஆக நம்மளுக்கு அந்த டோபமைனை சென்ஸ் பண்றக்கூடிய அந்த திறன் வந்து குறைஞ்சு போகுது. இப்ப நம்ம பாடியில பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் லைன் டோபமைன், ஒரு சர்க்குலேட்டிங் டோபமைன் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டிமுலேட்டிங்கான ஒரு விஷயத்த நம்ம செய்யும்போது அந்த பேஸ் லைன்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பைக் கிடைக்கும். அந்த ஸ்பைக் வந்து எப்படி குறையும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சு திரும்பியும் பேஸ் லைனுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது அப்படி வராது. அந்த ஸ்பைக் வந்து இந்த பேஸ் லைனை விட்டு இப்படி கீழே போய் ஒரு ட்ரஃபை கிரியேட் பண்ணிட்டு அது திரும்பவும் பேஸ் லைனுக்கு வரும். அப்படி அது கீழே போற அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா we feel low, hopeless, helpless, ரொம்ப ஒரு கஷ்டமா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா அது நார்மல் ஆயிடும்னு வெயிட் பண்ணணும் ஆக்சுவலா. பட் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். நம்ம பிரெயின் என்ன பண்ணோம்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு டோபமைன் ஹை கொடுத்துச்சோ அந்த விஷயங்களை மறுபடியும் செய் அப்படின்னு நம்மளை அதை செய்ய வைக்கும். திஸ் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன், பி இட் ஆல்கஹால் அடிக்ஷன், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஆர் சுகர் அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷன், இது எல்லாமே இப்படிதான் உருவாகுது. ஸோ இந்த டோபமைன் டீடாக்ஸ் பீரியட்ல நம்ம என்ன பண்றோம்னா என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த டோபமைன் ஹை கொடுத்துச்சோ அது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா கட் பண்ணும்போது we are starving our brain. இந்த ஹைஸ்ல எல்லாத்துலயும் இருந்து ஸ்டாப் பண்றோம். அந்த சர்க்குலேட்டிங் டோபமைன் லெவல் வந்து அப்படியே தான் இருக்கும். இதுக்கப்புறமா அந்த ஸ்டாவிங் பீரியடுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய அந்த சின்ன டோபமைன் பீக்கை கூட நம்ம பிரெயின் வந்து அப்போ டிடெக்ட் பண்ணி அதுல அந்த சேம் கைண்ட் ஆஃப் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு பிளஷரை வந்து அது நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ தட் we are trying to reset our dopamine receptors. That is the basis of this dopamine detox. இப்போ டோபமைன் டீடாக்ஸ்லாம் பண்ணியாச்சு, நம்ம சிஸ்டத்தை ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டே டு டே பேசிஸில் நம்ம பேஸ்லைன் டோபமைன் லெவல்ஸை சஸ்டெயினபிளாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சில வழிமுறைகள் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சன்லைட் எக்ஸ்போஷர். ரிசர்ச் ஹஸ் ப்ரூவன் காலையில் சன்னுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அந்த ஏர்லி மார்னிங் அந்த சன் வரப்போ அந்த லைட்டில் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின்னை எக்ஸ்போஸ் பண்ணும்போது that is very closely linked with your dopamine levels. அந்த dopamine levels வந்து அது இன்க்ரீஸ் பண்றதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒன். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமா நம்ம செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம் தான். நம்ம வீடுகளில் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா காலையில எழுந்த உடனே படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி வாட் எவர் ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி நல்லா பச்சை தண்ணியில குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மள செய்ய சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் தூக்கம் போறதுக்காக அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி ரிசர்ச் இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படி கோல்டு வாட்டர் நல்ல ஒரு சில்லுன்னு தண்ணியில நம்ம பாடி எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம கார்டிசால் லெவல்ஸ் வந்து அப்ப அதிகமாகும் போது கூடவே சேர்ந்து நம்ம டோபமைன் லெவல்ஸ் ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எதோட கம்பேர் பண்றாங்க அந்த இன்க்ரீஸ்ன்னா கொக்கைன். அது வந்து ஒரு போதைப் பொருள் நம்ம பலருக்கும் தெரியும். அந்த கொக்கைன் எடுக்கிறதுனால நம்ம டோபமைன் அளவு எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா காலையில அந்த சில் தண்ணியில நம்ம குளிக்கிற அந்த குளியலும் ரெண்டும் ஈக்குவலான ஒரு டோபமைன் இன்க்ரீஸ் தான் தரதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா அந்த கொக்கைன் எடுக்கிறதுனால நம்ம டோபமைன் இப்படி ஏறி அப்படி இறங்குச்சுன்னா இந்த சில் தண்ணியில நம்ம குளிக்கிறதுனால இப்படி ஏறுற அந்த டோபமைன் வந்து ஸ்டெடியா குறையறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி வெரி குட் ஃபார் அஸ் டு ஸ்டே மோட்டிவேட்டட். நம்ம படிக்கிறதுக்கு நம்ம வேலைகளை செய்யறதுக்கு வந்து அது நம்மளை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். செகண்ட் திங். தேர்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம். நல்ல நைட்டு நல்லா தூங்கும்போது நம்மளுடைய டோபமைன் லெவல்ஸ் வந்து நல்லா சஸ்டெயின்டா இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிலேட்டான ஒரு விஷயம் தான். நீங்க தேர்ட் திங்கை ஒழுங்கா செஞ்சுட்டீங்கன்னா அந்த ஃபோர்த் பாயிண்டே இல்லை. என்னன்னா நைட்டு 10 PM இருந்து ஏர்லி மார்னிங் 4 AM வரைக்கும் பிரைட் லைட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹபியுலா அப்படின்னு நம்ம பிரெயின்ல ஒரு ரீஜன் இருக்கு. அந்த ரீஜன் வந்து ஆக்டிவேட் ஆயிடுமா நம்ம அந்த பிரைட் லைட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆனோம்னா. அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா நம்மளுடைய டோபமைன் லெவல்ஸ் வந்து ட்ராப் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஃபிஃப்த் திங் இஸ் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கணும். அதாவது எஸ்பெஷலி டைரோசின்
and rich foods எடுக்கணும். Proteins and milk products and seedsல and fresh fruitsலலாம் இது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதனால for us to stay healthy and also motivated, நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுக்கணும். Another important thing. I think I have done some justice to this topic. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, and do let me know what you think about this, and subscribe and keep supporting. Thanks for watching.